ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 25/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:30க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 11:09 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:11 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று காலை 6:16 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 11:09 வரை தைத்துலம், பின்பு இரவு 10:44 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:29 வரை மரண யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 5:11 வரை மிருகசீரிடம், பின்பு திருவாதிரை. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு, ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். கோவை ஸ்ரீ கோணியம்மன் விழா தொடக்கம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள். திருவோண விரதம். திருவோண விரதம் என்பது பெருமாளுக்குரிய விரதம். இதே நாளில்தான் வளர்பிறை பிரதோஷமும் சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை தினத்தில் பிரதோஷ நாள் வருவது மிகவுமே மங்களகரமானது. பிரதோஷ நாளில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது, ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு பானகம் வைத்து வழிபாடு செய்வது விசேஷம். திருவோண விரத நாளில் பெருமாளையும் ஸ்ரீ தாயாரையும் வழிபடுங்கள். பிரதோஷ தின நாளில் ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வழிபாடு செய்வது விசேஷம். ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கர துண்டாய தீமகி தன்னோ நந்திக் பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கர துண்டாய தீமகி தன்னோ நந்திக் பிரசோதயாத். அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு பாசி பருப்பு கொண்டு பாயசம் வைத்து அதனை சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் நைவேத்தியம் செய்து அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். முன்னோர்களுடைய சாபங்கள் நிவர்த்தியாக்கும், தோஷங்கள் அகலும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? சாந்தி பூஜைகள் செய்வதற்கு உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற நாள், நந்தவனம் அமைப்பதற்கு உகந்த நாள், கடன்களை அடைக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:25 முதல் 11:09 வரை மேஷ லக்னம். காலை 11:10 முதல் 1:11 வரை மதியம் ரிஷப லக்னம். 1:12 முதல் பிற்பகல் 3:23 வரை மிதுன லக்னம்.
3:24 முதல் 5:31 வரை கடக லக்னம். 5:32 முதல் 7:33 வரை சிம்ம லக்னம். 7:34 முதல் 9:33 வரை கன்னி லக்னம். 9:34 முதல் 11:39 வரை துலாம் லக்னம். இரவு 11:40 முதல் 1:50 வரை விருச்சக லக்னம். 1:51 முதல் 3:57 வரை தனுசு லக்னம். காலை 3:58 முதல் 5:52 வரை மகர லக்னம். காலை 5:53 முதல் 7:39 வரை கும்ப லக்னம். காலை 7:40 முதல் 9:20 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகன். ஸ்ரீ அங்காரக பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது 27 முறை உச்சரித்தால் பூமி காரகனான சகோதர காரகன் இரத்த காரகனுடைய அனுகிரகம் பரிபூரணமாகவே சித்திக்கும். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆசி மாதம் 13ஆம் நாள் மேஷராசி அன்பர்கள், இதுநாள் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிறருக்கும் பகிருங்கள். உங்களுடைய ராசி அதிபதியையும் அதிபதிக்கான தெய்வத்தையும் தினம்தோறும் வழிபாடு செய்வது, போற்றிகளை சொல்வது நல்லது. கிரக நிலைகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் நீங்கள் வழிபடும் பொழுது அந்த கிரகநிலைகள் போக்கு என்பது சீராக வாய்ப்புகள் இருக்கிறது. வாக்குஸ்தானத்தில் குரு பகவானும், முயற்சி பாவகத்தில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் கர்மஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். லாபத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், விரயத்தில் 12வது வீட்டில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு சூழ்நிலைகள் இன்றைய நாள் சாதகமாகத்தான் இருக்கும். வருமானம் சார்ந்த எண்ணங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும், பயம் வேண்டாம். மனதில் உறுதித்தன்மையோடு வேலை செய்வீர்கள், புகழ் சேரும். செய்யக்கூடிய வேலைகள் முகாந்திரமாக புது நபர்களுடைய ஆதரவு கிட்டும். வாழ்க்கையினுடைய துணை வழியில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கிடைக்கும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் நல்லதொரு ஒற்றுமையும், குடும்ப வளர்ச்சிக்கான விஷயங்களை கவனித்து வருவீர்கள். அவ்வப்போது உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அதிலும் தாயாருடைய உடல் நலத்திற்குண்டான செயல்பாடுகளில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வேலையில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. விலகி போனவர்கள் கூட மீண்டும் வரலாம். எதையும் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். வாழ்க்கை துணைவருடைய நிலையை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். மனக்கவலைகள் அகலும்.
வேலைகள் சுறுசுறுப்பாக்கும். எதை செய்தாலும் மிக சரியான தருணத்தில் புரிந்து கொண்டு செய்வது விசேஷம். புதியதொரு வாய்ப்புகள் கிட்டும். திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ சுப காரிய சம்பந்தமாக இருந்த சங்கடங்கள் அகலும். வீட்டில் மன நிறைவோடு இருப்பீர்கள். பிள்ளைகளிடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள். பல அதிக நன்மைகள் பிறக்கும் நாளாகவே இருக்கும். பிரதோஷ தினம் மற்றும் திருவோண நட்சத்திரம் என்பதால் விரதங்களை அனுஷ்டித்து செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தோஷங்களை போக்கும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷத்தை நிவர்த்தி செய்யும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். அனுகூலமான நாளாகும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். மன நிறைவாக உணர்வீர்கள். புத்துணர்ச்சி ஏற்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் குதூகலம் இருக்கும். மனநலம் உடல்நலம் சீராக அமையும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். உங்களை வெல்லுவதற்கு யாரும் இல்லை என்பது போன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலக்க முயற்சி மேம்படும். சுப காரியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மாசி மாதம் 13வது நாள். ராசியிலேயே குரு பகவானும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 10ஆம் இடம் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான் சஞ்சாரம், லாபத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள், ராசியிலேயே குரு பகவானும் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் என்பவர் உங்களுக்கு விரையாதிபதியும் கூட. பூர்வ புண்ணிய பாவகத்தில் 5ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சில சின்ன சின்ன விஷயங்களில் பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிலும் பொருளாதாரம் தொடர்பான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். குடும்பத்தை நகர்த்துவதற்கு சில பண தேவைகள் ஏற்படலாம். பிறரை நாட வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். வங்கி கணக்கில் உங்களுக்கு பணம் குறைந்து வரும். செலவுகள் அதிகரிக்கலாம். மேனேஜ்மெண்ட் செய்வது என்பது மிக சவாலாக இருக்கும். சில இடங்களுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம். தம்பதியர்கள் இருவருமே சீரான போக்கோடு இருப்பது நல்லது. இருவருமே கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுக்க வேண்டும். தன்னிச்சையான முடிவு உங்களுக்கு பலனை ஏற்படுத்தாது. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வியாபாரம் செய்பவர்கள் பணிகளில் வேலைகள் அதிகமாகத்தான் இருக்கும். ஒரு முறைக்கு பல முறை சிந்திப்பது, வீட்டில் பெரியவர்களிடத்தில் கருத்துக்களை கேட்பது, நிபுணர்களுடைய செயல்பாடுகளை
கவனிப்பது, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மனதில் ஏற்பது சார்ந்த விஷயங்களை செய்வது நல்லது. அரசு அதிகாரிகளுக்கிடையே சில புரிதல்கள் என்பது காணப்படாது. உத்தியோகத்தில் தலைமை மூத்த அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதை செய்தாலும் கனிவாக பணிவாக இருக்க வேண்டும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் மனநலம் சார்ந்த விஷயங்களிலும் வழிபாடு செய்வது நல்லது. திருவோண நட்சத்திரம், திருவோணத்தின் அதிபதியான சந்திர பகவானை வணங்கினால் சில பிரச்சனைகள் தாக்கங்கள் தீரம். உங்கள் ராசியில் தான் ஸ்ரீ சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடியவர். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு ஓரளவிற்காவது புகழ் வந்து சேரும். செயல்படக்கூடிய விஷயங்களினால் மேன்மையும் நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அங்கீகாரம் ஏற்படும். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு செய்தல் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து இருங்கள். ஒரு முறைக்கு பல முறை மற்றவர்களோடு கருத்துக்களை கேட்பது நல்லது. சுய சிந்தனையோடு இருக்க வேண்டிய நாள். மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். சில நேரம் அலைச்சல்கள் உண்டாகலாம். மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவு எடுக்காதீர்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். புகழ் மேம்படும். தலைமை அதிகாரிகளோடு விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். விவேகம் தேவை, பொறுமை அவசியம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மாசி மாதம் 13ஆம் நாள். கிரகத்தினுடைய கோள் அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ, கோள்களினுடைய நகர்வுகள், சேர்க்கை மற்றும் பார்வைகள் பொறுத்துதான் பலன்கள் தினம் தினம் அமைகிறது. அந்த வகையில் இதுநாள் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். மிதுன ராசி என்பர்களே, லாபத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசியில் இருப்பது, சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மிதுன ராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டமம் 8ஆம் வீட்டில் மறைவு பாவகத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த சந்திராஷ்டம நாளில் எதை செய்யலாம், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை, இந்த நாள் முழுமையாக உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதையும் இன்றைய ராசி பலன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பாக்யஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைகிறது. சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். விரயத்தில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம். மிதுன ராசி அன்பர்கள், தம்பதியர்களுக்குள் சின்ன சின்ன வகையில் பேதங்கள் வரலாம், பிரிவுகள் உண்டாகலாம், மன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ உணர்ச்சி வசப்பட்டோ பேசுதல் கூடாது. சில நேரம் பெரிய அளவிலும் வாக்குவாதங்கள் வரலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதே நல்லது. மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். வேலை தொடர்பாக புரிதல் என்பது காணப்படாது. எதை செய்தாலும் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக செய்வது நல்லது.
எல்லோருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், பிறரோடு ஆலோசிக்க வேண்டும். தொழில் விஷயங்களில் புரிதல் இல்லாமல் எதிலும் செய்யாதீர்கள். முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேளாண்மை விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சில லாபங்கள் குறையலாம். எதிர்பார்த்தபடி உங்களால் அனுமானிக்க முடியாது. நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்பது போலவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மாணவ மாணவிகள் ஞாபகத்தன்மையோடு இருக்க வேண்டும். நினைவு திறன் சார்ந்த பிரச்சனைகள் எழலாம். சில விஷயங்களின் மீதான நம்பிக்கை என்பது நாட்டம் இருக்காது. சிந்தனை போக்கில் கவனமாக இருங்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கட்டுப்பாடு தேவை. மிக மிக பொறுமையாக இருந்தால்தான் நல்லது. யாரையும் எதையும் நம்பி செய்யாதீர்கள். வேலை வாய்ப்பு தொடர்பான சில மாற்றங்கள் வரலாம். புதியதொரு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு கால தாமதங்கள் இருக்கும். எவ்வளவுதான் வேலைகளை செய்தாலும் அங்கீகாரம் இருக்காது. கீர்த்தி புகழ் வந்து சேராது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு மிக தடுமாற்றமாக இருக்கும். விருப்பமில்லாத இடமாற்றங்கள் சிலருக்கு ஏற்படலாம். வெளியூர் பயணிப்பவர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் அமையும். அலைச்சல்கள் நிறைந்ததாகவே இருக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். அதுவே உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், சுயதொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க சார்ந்த விஷயங்களில் கவனம், பொறுமை தேவை. யாரையும் அதிகமாக நம்பி சாராதீர்கள். பொறுப்புகளையும் ஒப்படைக்காதீர்கள். உங்களுக்கான வேலைகளை நீங்களே செய்ய வேண்டும். தன் கை தனக்கு உதவி என்பது போல. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்காதீர்கள். வேலையாட்களிடம் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. அதிகாரத்தோடு யாரையும் அணுகாதீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு சிறந்தது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூக்கு கண்ணாடி அணிந்திருக்கக்கூடிய நிலை ஏற்படும். ராகு பகவான் என்றால் கண்ணாடி. பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டுமானால் வீட்டில் பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். அலைச்சல்கள் இருக்கும். இடமாற்றங்கள் உண்டாக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆசி மாதம் 13ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது 3வது வீட்டில் கேது பகவானும், களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், அஷ்டம பாவகத்தில் கும்பத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், ராசியினுடைய லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. கடகராசி அன்பர்கள், இந்த நாள் பிரதோஷ தினம் மற்றும் திருவோண விரதம் என்பதால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடோடு அம்மையப்பரையும் சேர்த்து வணங்குவது, 4 பெருமக்களை வணங்கி வருவது விசேஷம்.
வீட்டில் தேவார திருப்பதிக பாடல்களை பாராயணம் செய்யலாம், திருவாசகம் படிக்கலாம். முற்றோதல் நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவது இன்னும் சிறப்பு. அதிலும் வளர்பிறை பிரதோஷ தினம். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சகல பூஜைகள் உங்களுடைய சகல சர்வ தோஷத்தையும் போக்கும். அகவிரத வழிபாடு என்பது மிக மிக நல்லது. ராசிக்குண்டான அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலும், 3ஆம் வீட்டு அதிபதியான முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி சகோதர பாவகத்தின் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில், அதே போல 7க்கும் 8க்கும் உடையவரை உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கடகராசி அன்பர்கள், விடுபட்ட வேலைகளை விறுவிறுப்பாக முடிக்கக்கூடும். இந்த நாள் சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் சில புதிய பணி வாய்ப்புகள் வரும். நேரத்தையும் காலத்தையும் மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். உழைப்பை அதிகம் நம்பக்கூடியவர்கள் நீங்கள். நேர்மையாக இருப்பீர்கள். பிறருடைய பொருளுக்கோ மற்றவர்களுடைய பதவிக்கோ ஆசைப்படாதவர்கள் நீங்கள். அன்பு உள்ளம் கொண்டவர்கள். தாய்மை குணம் அதிகம். எதையும் நேர்த்தியாக முடிக்கக்கூடும். உத்தியோக வேலைகளில் புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நன்மைகள் பிறக்கும் நாள். நேர்மைகள் வெளிப்படும். எதையும் நியாயமாக சிந்தித்து செய்வதால் பலன்களும் மிகுதி. வீட்டில் சுப மங்கள யோகம் கிடைக்கும். எதிர்பார்த்த சொத்துக்கள் கைக்கு வரும். பிள்ளைகளுடைய வருங்கால வளர்ச்சிக்காக சில பணத்தை முதலீடு செய்வீர்கள். எதிர்பார்த்த சில நல்ல உதவிகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் ஆதரவு இருக்கும். உங்கள் துணைவர் ரீதியாக சில வருமானம் கிடைக்கும். நல்ல பண உயர்வு ஏற்படும். அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் இருப்பதால் தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யோன்யம் இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் மனோகாரகன், தாய் பாவகத்திற்கு உண்டானவர். ஆக இந்த நாளில் நீங்கள் அம்மையப்பரை வழிபடுவது மிக விசேஷம். பிறை சூடிய சக்தியையும் பிறை சூடிய சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு அதீத நன்மையை உங்களுக்கு நிச்சயம் பெற்றுத்தரும். மிக கனிவாக பேசி வேலைகளை வாங்கி விடுவீர்கள். வியாபாரத்தில் மக்கள் வரத்து அதிகரிக்கும். உங்கள் நண்பர்கள் மற்றும் தோழர் தோழிகளுடைய ஆதரவு கிட்டும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான விஷயங்கள் கைகூடி வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிலருடைய உதவிகள் கிடைக்கும். விடுபட்ட காரியங்கள் கைகூடும். தவறிப்போன சில நல் வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வயதில் பெரியவர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மகிழ்ச்சி உண்டாக்கும். அதிக நன்மைகள் பெறக்கூடும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதரவு சித்திக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய அறிமுகங்கள் உண்டாக்கும். நேர்மைகள் வெளிப்படும். எதையும் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். பேர் புகழ் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ் மாண்பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியினுடைய 2வது வீட்டில் கேத்து பகவான், 6ஆம் இடம் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான்,
அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். 10ஆம் இடம் குரு பகவானுடைய சஞ்சாரம். லாபத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை தினம் முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள் மற்றும் பிரதோஷ தினம் திருவோண விரதம். பெருமாள் தாயாரையும் சிவ பார்வதி தேவியையும் வழிபடுவதற்கு உகந்த நாள். திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பது போல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் நேர்மையாக நியாயமாக செய்யும் பட்சத்தில் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். புதன் பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான் என்பவர் நரம்புக்கு அதிபதி மற்றும் தாய் மாமனுடைய காரகத்துவம் பெறுவதால் ஆதரவுகள் அதிகரிக்கலாம். மாமன் வழியில் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வரும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு மாமன்கள் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்ததை திருப்திகரமாக முடிப்பீர்கள். உடல் நலனில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வேலை செய்யக்கூடிய விதங்களில் புதுமை கையாளக்கூடும். பிறருடைய செயல்களுக்கு நீங்கள் துணை இருப்பீர்கள். உங்களுக்கு நல்ல வளமும் வளர்ச்சியும் இந்த நாள் நல்ல வளமும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் நாள். உத்தியோகத்தில் நல்ல பாராட்டுகள் வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வான பதவியை பெறக்கூடும். வீட்டில் இருப்பவர்களுடைய குணம் அறிந்து செயல்பட வேண்டும். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்வது நல்லது. சமூக அந்தஸ்து கிடைக்கும். சீர்திருத்த விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பொது நலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மக்கள் பணிகளில் ஆதரவாக இருக்கக்கூடும். ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அனுபவங்கள் மேம்படும் நாள். தெரியாததையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லதொரு உயர்ந்த நிலை எட்டக்கூடும். எதிர்பார்த்தபடி சில பண வரவுகள் உண்டாக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். மாமன் வழியில் நல் சூழ்நிலைகள் உருவாகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பான நாளாக்கும். வேலையாட்களிடத்தில் கவனித்து செய்யுங்கள். பாராட்டுகள் வந்து சேரும். உடல் நலனில் கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல ஆதரவுகள் பிறக்கும். அனுபவங்கள் ஏற்படும். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மாசி மாதம் 13ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், 6ஆம் இடத்தில் கும்பத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். அதே போல 9ஆம் வீடு பாக்கியத்தில் குரு பகவான், 10இல் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். நீதிமன்ற வழக்குகளில் நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். முன்னோர்களுடைய நல்ல ஆசி பெறக்கூடும். இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சஞ்சாரம் செய்வதால்
விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். உணவு கிடங்குகளில் பணி செய்பவர்களுக்கும் உணவு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் சித்திக்கும். வருமானம் மென்மேலும் பெருகக்கூடிய அற்புதமான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும், புரிதல் இருக்கும். எதை எப்படி கவனிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். தடைகளை சாமர்த்தியமாக நீக்கி வெற்றியும் பெறுவீர்கள். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். தம்பதியர்களுக்குள் சீரான போக்கு இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நல்ல சந்தோஷம், தெய்வ அனுக்கிரகம் உண்டு. உடன் இருக்கக்கூடிய நபர்களின் ஒத்துழைப்பு நன்மையை ஏற்படுத்தும். இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக்கும். வியாபாரத்தை சரிவர கவனிக்கக்கூடும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆனந்தமாக உங்களுடைய செயல்கள் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள். பிரதோஷ தினம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷங்கள் நிவர்த்தியாக பிரதோஷ தினத்தில் இறை வழிபாடு செய்வது விசேஷம். முயற்சிகள் ஈடேறும். பாக பிரிவினை சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். தகுந்தாற்போல் உங்களுக்கு கைக்கு வரவேண்டிய பணம் கிடைக்கும். தொழில் விருத்தி, அபிவிருத்தி உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். இன்னல்கள் குறையும். வேலை தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் தீரும். மாணவர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி நிலையை நோக்கி எட்டுவீர்கள். இறை வழிபாடு நல்லது. மனதில் தெளிவாக இருக்க தியானம் செய்யுங்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். சில நன்மைகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களால் நல்ல ஆதரவு உண்டு. தம்பதிகளுக்குள் புரிதல் ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மாசி மாதம் 13ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திர பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசியினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி என்பவர்களே, எதிலும் நியாயமாக இருப்பீர்கள். நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. தெய்வ கடாட்சத்தை பெறக்கூடிய அற்புதமான நாள். விரயத்தில் கேத்து பகவான் இருப்பதால் விநாயக பெருமானை வழிபட்டால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய வாய்ப்புகள் உண்டு. தூக்கமில்லாத பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கும். வேலையில் உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரும். எதிர்பார்த்தபடி நல்ல வருமானம் கிடைக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் உங்களுடைய எண்ணத்தை மிக அழகாக வைத்துக் கொள்வீர்கள். வீடு மாற்றம் எண்ணம் அதிகரிக்கலாம். வாசனை திரவியங்கள் தொடர்பான பொருட்கள் விற்பனை அமோகமாக இருக்கும். உங்கள் அதிபதியான சுக்கிர பகவான் ராகு பகவானோடு இணைந்து வெற்றிக்குரிய பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன் கிட்டும். சாதாரணமான வேலைகளில் இருப்பவர்களுக்கும் சரி,
வேளாண்மை விவசாயம் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு நல்ல பலன் கிட்டும். வருமான உயர்வு ஏற்படும். தொழில் ரீதியாக சில புதிய நபர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு இருக்கும். உடல்நலம் நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தெய்வ கடாட்சத்தின் மூலம் உங்களுடைய வேலைகளை திருப்திகரமாக முடிக்கக்கூடும். வீட்டில் மன நிம்மதி உண்டாக்கும். தன்னம்பிக்கையாக உழைப்பீர்கள், பாடுபடுவீர்கள். தெய்வ காரியத்தின் மூலம் தர்ம காரியங்களில் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள். எதையும் ஆராயாமல் செயல்படுவதே நல்லது. எதை செய்தாலும் நிதானமாக இருக்க வேண்டும். அவசரப்படுதல் கூடாது. மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள். உயர்வு ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள், மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சாதகமான நாளாக்கம். தொழில் முயற்சிகள் கைகூடும். வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுவது சிறப்பு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரதோஷ தினம் வளர்பிறை நாட்கள் என்பதால் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் வைத்து வழிபடுவது விசேஷம். ஆதாயகரமான நாளாகும். நறுமண வழியில் பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். லாபத்தை பெறுவீர்கள். விவசாயம் சார்ந்த வேலைகளில் ஈர்ப்புகள் அதிகரிக்கும். நன்மைகள் பிறக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புரிதல் மேம்படும். குரு பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி. தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. உயர்வு நிறைந்த நாளாகும். மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள். எதையும் ஆராயாமல் செயல்படுவதை தவிர்க்க வேண்டும். புரிதல் என்பது தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆசி மாதம் 13வது நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திர பகவானும், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுடைய ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது வெளியிடங்களில் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல இருக்கும். எண்ணத்தில் சில மாற்றங்கள் வந்து போக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். தைரியமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். சிற்றின்ப விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் விருத்தி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிட்டும். பொருளாதார நிலையில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். கூடுதலான கவனம் என்பது தேவை. ராசியினுடைய 8வது வீடு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார்.
அவர் உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில். ஆக வீடு மனை நிலம் சார்ந்த எண்ணங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை என்ன செய்யலாம் என்கிற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். பொருளாதார நிலைப்பாடுகளில் எச்சரிக்கையாகவும் கவனித்து செலவுகள் செய்வது விசேஷம். உங்களுடைய பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். எதையும் தாங்கி பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். பிறருக்காக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பீர்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, நட்பு என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் லேவண்டர் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றம் பிறக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். நினைத்ததை நடத்தி காட்டக்கூடும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். வீடு மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சிற்றின்ப விஷயங்களில் கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்புகள் ஏற்படும். லாபம் நிறைந்த நாளாகும். குழந்தைகள் வழியில் பொறுமை, நிதானம் தேவை. திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆசி மாதம் 13ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவான், சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான் முயற்சி சகோதர பாவகத்தில். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். 6ஆம் இடம் குரு பகவான். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 10வது வீட்டில் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையும் என்பதை அறியலாம். உங்களுடைய அஷ்டமாதிபதியான சந்திர பகவான் குடும்ப பாவகமான மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அவை தனஸ்தானமும் கூட. நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதிகமாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில போக்குவரவு இருந்து கொண்டே இருக்கும். அலைச்சல்கள் உண்டாகலாம். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். அவசர கதியில் எதையும் செய்யாதீர்கள். அடுத்தவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டியது நல்லது. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். இரவு நேர தூக்கத்தை நல்ல விதமாக கொண்டு சென்றால்தான் உங்களுக்கு விடியக்கூடிய பொழுது திருப்திகரமாக இருக்க மூளையின் செயல்பாடுகள் நல்ல விதமாக அமையும். பழைய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. கடனாகட்டும் அல்லது வம்பு வழக்குகள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலக்கும். தலைமை மூத்த அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். குடும்ப விஷயங்களை பற்றி அதிகமாக வெளியே பேச வேண்டாம். மாணவ மாணவிகள் படிப்பு ரீதியாக ஞாபக சக்தி சார்ந்த விஷயங்களில் சில மந்தத்தன்மை இருக்கும். சுறுசுறுப்பு இருக்காது. ஆர்வமற்ற நிலையில் இருப்பீர்கள்.
பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பது நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். எதை செய்தாலும் திருப்திகரமாக செய்ய நினைப்பீர்கள். ஆனால் வேலையில் சில முரண்பாடுகள் வரலாம். முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். பிறரோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய இடத்தில் அனுசரித்து போக வேண்டும். உத்தியோக ரீதியாக மூத்த அதிகாரிகளிடத்தில், கௌரவ தலைமை பதவி வகிப்பவர்களிடத்தில் சூழ்நிலைகளை பார்த்து பக்குவமாக பேசினால்தான் வேலைகள் நடக்கும். இந்த நாள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கவனித்துக் கொள்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அவசரம் கூடாது. நிதான போக்கு தேவை. எண்ணத்தில் குழப்பங்கள் உண்டாக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மதிப்பளித்து செயல்படுங்கள். கவனித்து இருக்க வேண்டும். பொறுமை, நிதான போக்கு தேவை. உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்ல வேண்டும். சிவபெருமான் வழிபாடு இந்த பிரதோஷ நாளில் நல்லது. லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபடுங்கள். பானகம் வைத்து வழிபட்டால் சகல தோஷங்கள் நிவர்த்தியாகும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட இறை வழிபாடு ஒன்றே நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மாசி மாதம் 13ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சந்திர பகவான் களத்திர ஸ்தானத்தின் அதிபதி அவர். தனஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். 3ஆம் இடம் ராகு பகவான், சுக்கிர பகவான். 5ஆம் இடம் குரு பகவான். 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான். அதே போல ராசிக்கு 9ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி என்பர்கள் பிரதோஷ தினம் என்பதால் எருதுகளுக்கு, காளைகளுக்கு உணவு கொடுப்பது, பச்சை காய்கறிகள், பழங்கள் தானம் செய்வது விசேஷம். அதே போல கோ சாலைகளுக்கு சென்று, அதாவது பசு மடத்திற்கு சென்று பசுக்களுக்கு ஒரு நாள் முழுவதும் தீவனம் வாங்கி கொடுக்கலாம். அது இன்னும் விசேஷத்தை கொடுக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை அறியலாம். எண்ணங்கள் உங்களுக்கு பல ஓட்டங்களில் இருந்து கொண்டே இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சில நேரத்தில் உங்களை பற்றியும் உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களை பற்றி எண்ணங்கள் அதிகமாக மனதில் இருந்து கொண்டே இருக்கும். பதற்றம், படபடப்பு இருக்கும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். பொறுமையான நிலையை கையாளுங்கள். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். வெளியூர் தொடர்பான பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இறை வழிபாடு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். வெளியூர் சம்பந்தமான வேலைகள் அனுகூலமாக இருக்கும். தம்பதியர்களுக்கு இடையே சீரான போக்கு நிலவும்.
பேச்சுக்களில் பொறுமை நிதானம் தேவை. யாரிடத்திலும் அதிகமாக பேசாதீர்கள். கதிலும் கடன் கொடுத்தவர்களிடத்திலோ கடன் பெற்றவர்களிடத்திலோ சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் என்ன அவர்களுக்கு தொகை கொடுக்க வேண்டுமோ அதனை சிறிதளவாவது இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் கொடுத்துவிட்டால் வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமாக கடனை அடைத்து விடுவீர்கள். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். ஆக மகர ராசி அன்பர்களே, 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உங்களுடைய 8ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் தீராத வழக்குகள், தீராத நோய்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். உடல் உஷ்ணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் வீண் பேச்சு வாக்குப்போக்கு இருக்கக்கூடாது. நிதானித்து பேசுவது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த நிலைப்பாடுகளில் புரிதல் என்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வேலை தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். பிரச்சனைகள் குறையும். வேலைகளில் உயர்வு ஏற்பட பொறுமையாக சிந்திக்க வேண்டும். அனாவசிய விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பதற்றமின்றி இருங்கள். வெற்றி நிறைந்த நாளாகும். சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மாசி மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். கோள்களினுடைய நகர்வுகளுக்கு மற்றும் பார்வைகள், சேர்க்கைகள் இது போன்றவைதான் உங்களுக்கு பலன்களாகவே அமைகிறது. இந்த நாள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது நவ கிரகங்களே. ஆக கும்பராசி என்பர்கள் ராசியிலேயே சூரிய பகவானும் சனீஸ்வர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டம ஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சந்திர பகவான், 6ஆம் வீட்டு அதிபதி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். சில வீண் விரயங்கள் உண்டாகலாம். பண செலவுகள் காரணமாக சங்கடமாக இருக்கக்கூடும். உங்கள் துணைவர் வழி உறவுகளினால் அலைச்சல்கள் ஏற்படலாம். புதிய நபர்களினால் சில மாற்றங்கள் பிறக்கும். எண்ணத்தில் தெளிவு என்பது மிக மிக தேவை. பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிலும் பண ரீதியாக பேசும் பொழுது மிகவும் எச்சரிக்கை தேவை. வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தின் அதிபதி சுக்கிர பகவானும், 9ஆம் வீட்டு பாக்யஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானோடு இணைந்திருக்கிறார்கள். கோச்சாரத்தினுடைய நிலைப்படி பார்க்கும் பொழுது மிக பொறுமையாக அமைதியாக நடந்தால்தான் வேலைகள் நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்கள் இருக்கும். மதிமமான பலன்கள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். ஆசைகளை வளர்த்து கொள்ளாதீர்கள்.
துணைவரிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. சில வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டமும் ஆர்வமும் இருக்கும். சீக்கிரமாக வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு சீரான போக்கு மன அமைப்பு உண்டாகும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் இருக்கும், கவனமாக இருங்கள். அதிலும் வீடு மனை நிலம் சார்ந்த எண்ணத்தில் தெளிவு என்பது வேண்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள். பிரதோஷ தினம் என்பதால் ராகு கேது பகவானுடைய தோஷங்கள் அகல விநாயகப் பெருமானையும் வழிபடுவது சிறப்பை தரும். நிதானமாக இருக்க வேண்டும். இந்த நாள் பொறுமையாக முடிவுகளை எடுக்க வேண்டும். நல் வினைகள் கிடைக்க தான தர்மங்கள் செய்யுங்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்ல வேண்டிய நாள், தாமதங்கள் விலகும். விட்டு கொடுத்து போக வேண்டும். வேலை வாய்ப்பு தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட ஆன்மீக எண்ணத்தை வளர்த்துக் கொள்வது, பக்தி நிறைந்த நாளாக இருப்பது அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மாசி மாதம் 13ஆம் நாள். ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவானும், 3ஆம் வீட்டில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம், ராசியினுடைய லாபத்தில் சந்திர பகவான் பூர்வ புண்ணியாதிபதி, விரயத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலைப்பாடு வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களுக்கு பிரதோஷ தினம் இறை வழிபாடு நல்லது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது பிரதோஷ தினத்தில் பானகம் வைத்து வழிபட்டால் சகல தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். பிரதோஷ நாளில் ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கும் சிவ பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்வது, அருகம்புல் சாற்றி பாசிப்பருப்பு பாயசம் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் தானமாக கொடுத்தால் பிதர்களுடைய சாப நிவர்த்தி உண்டாகும். உடன்பிறப்புகள் உதவியாக இருக்கக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கைகூடி வரும். பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு லாபத்தில் இருப்பதால் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். சேமிக்க வேண்டும் என்கிற ஆசைகள் எழலாம். வங்கி கணக்கு அதிகரிக்கும். வெளியூர்களில் இருந்து சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பல்துறை வித்தகர்களாகவும் இருப்பீர்கள். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, சொத்து விற்பனையின் காரணமாக லாபங்கள் கிடைக்கும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதில் அதிக ஆர்வத்தோடு இருப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பிறருக்கு நல்ல ஆலோசகர்களாகவும் இருப்பீர்கள். கணிதம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மீதான வதந்திகள் மறையும். உழைப்புகள் அதிகரிக்கும். வீண் பேச்சுக்கள், விவாதங்களில் தலையிடாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சீரான போக்கு இருக்கும். மன அமைதி கிடைக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள்,
அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கே குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். உடன்பிறப்புகள் ஆதரவாக இருக்கக்கூடும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு சித்திக்கும். ஆசைகள் நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் பிறக்கும். லாபகரமான நாள். நன்மைகள் பிறக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. முதலீடுகள் அதிகரிக்கும். உழைப்பு நிறைந்த நாளாகும். வதந்திகள் மறையும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.